ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 200 கிராம் பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் தயிர், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த பன்னீரை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்ய அடுப்பு பற்ற வச்சு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ கட் பண்ண கேரட், குடமிளகா, கோஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் 2 ஸ்பூன் ஃப்ரைட் ரைஸ் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்ககிட்ட ஃப்ரைட் ரைஸ் மசாலா இல்லைன்னா நீங்கள் மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். நான் தனியாக வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருந்தேன். அந்த பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுருங்க. உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அதை தூவிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.